ஒவ்வொரு நாளும் எங்கட நாட்டுக்குள்ள மில்லியன் கணக்கான மக்கள் பொது போக்குவரத்துகள அதிகமா பயன்படுத்துறார்கள். தொடருந்துகள்ல, பேருந்துகள்ல இந்த மாதிரியான வாகனங்கள்ல போகக்கூடிய பாடசாலை மாணவர்கள்ல ஆரம்பிச்சு, ஆசிரியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அலுவலகங்களுக்கு வேலைக்கு போறவர்கள் வரைக்கும் நிறைய மக்கள் கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பொது போக்குவரத்துகள பயன்படுத்துறதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த மாதிரி அதிகமான பயணிகள் ஒவ்வொரு நாளுமே இந்த போக்குவரத்துகள பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த பொது போக்குவரத்துகள பயன்படுத்துற எல்லா பயணிகளும் பாதுகாப்போடையும், சௌகரியமான பயணங்களையும் கம்ஃபர்டபுளா தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களான்னு கேட்டா, அது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கு நாங்க இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கைக்குள்ள இப்ப மேற்கொள்ளப்பட போற இலங்கையினுடைய புதிய அரசாங்கத்தால இந்த பொது போக்குவரத்துகள்ல அதிகமான அபிவிருத்தி நடவடிக்கைகள் இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த நடவடிக்கைகளுக்குள்ள இப்ப மேற்கொள்ளப்பட போற ஒரு சில முக்கியமான நடவடிக்கைகளையும், இந்த போக்குவரத்துகள பயன்படுத்திக் கொண்டிருக்கிற மக்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகளையும், நிறைய பிரச்சனைகள் இந்த பொது போக்குவரத்துகள் இருந்து கொண்டிருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அதோட இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போறேன். அது என்னன்னு சொன்னா, இந்த 2 பிரச்சனைகள், இந்த அபிவிருத்தி அதோடு சேர்த்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது 2க்குமான ஒரு மிக முக்கியமான தீர்வ ஜப்பான் அரசாங்கம் இலங்கைக்கு ஏற்கனவே வழங்கியிருந்தது. எல்ஆர்டி ப்ராஜெக்ட். இந்த திட்டத்த இந்த கடந்த கால ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களானே, ராஜபக்ச ஆட்சியாளர்கள், அவர்கள் எந்த ஒரு காரணமுமே இல்லாம தங்கட சுயநலத்துக்காக அந்த ப்ராஜெக்ட்ட முழுமையா ரத்து செய்திருந்தார்கள். அந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்திருக்குமா இருந்தா, இன்றைக்கு கொழும்பு நகரத்தினுடைய நிலைமையே வேற மாதிரி மாறியிருக்கும். சன நெரிசல்கள் குறைவடைஞ்சு, முழுமையான ஒரு சௌகரியமான, நல்ல நிம்மதியான போக்குவரத்த மேற்கொள்றதுக்கான ஒரு வழிமுறை கொழும்புல உருவாகியிருக்கும். அத முழுமையா இல்லாமாக்கின ஒரு முக்கியமான திட்டத்தையும், அது இனி வருமா இல்லையான்றதையும் தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். கட்டாயமா எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போது, இந்த புதிய அரசாங்கத்துக்கான ஒரு செய்தியாவும் எங்கட வீடியோ மூலமா இதை நாங்க வெளிப்படுத்துவோம். என்ன விஷயம் வேண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி.கே. கரிகாலன். அதனோட தெளிவா பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் யாராவது புதுசா பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி தொடர்ச்சியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், அதுமாரி நியூஸ் அப்டேட்ஸ் எதுவுமே தொடர்ச்சியா பார்க்கணும்னு சொன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்ப நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். அதுமாரி யாராவது நான் பர்சனலா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு சொல்ல Instagramல போய் வி.கே. கரிகாலன் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, அந்த ப்ரொஃபைல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே. முதலாவது விஷயம் இந்த பொது போக்குவரத்துகள்ல பஸ்லயும், ட்ரெயின்லயும் பயணம் செய்யக்கூடிய பயணிகள். நீங்க ஒரு நாள் காலையில கொழும்புல போய் நீங்க இது கொழும்புன்னு மட்டும் இல்ல, இலங்கையினுடைய பெரும்பாலும் எல்லா மாவட்டங்கள்லயுமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஆனா கொழும்புல அதிகமா இருக்கிறபடியா, உதாரணத்துக்கு கொழும்ப சொல்றேன். கொழும்புல போய் ஒரு நாள் காலையில ஒரு 6 மணியிலிருந்து 8 மணி இந்த நேரத்துக்குள்ள ரோட்ல நிண்டு, அந்த ரோட்ல போகக்கூடிய எல்லா பஸ்ஸையுமே பாருங்க. அந்த பஸ்ஸுக்குள்ள பயணம் செய்றவர்கள் அதிகமா யார் யார் இருப்பார்கள்னு சொன்னா, பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், அலுவலகங்களுக்கு போகக்கூடியவர்கள். இந்த 3 பயணிகளும் தான் அந்த பேருந்துகளுக்குள்ள அதிகமா இருப்பார்கள். அதுவும் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னா, எல்லாருமே சீட்ல இருந்து நல்லா சௌகரியமா போற வகையில இருக்க மாட்டார்கள். சீட்ல இருக்கக்கூடிய ஆட்கள விட, அந்த பேருந்துக்குள்ள அதிகமா நின்று கொண்டு போற பயணிகள் தான் அதிகமா இருப்பார்கள். அதே மாதிரி பாடசாலை மாணவர்கள், இதுக்குள்ள அதிகமா உள்ள போகக்கூடியவர்கள் ஒரு நெரிசலான வகையில பாடசாலை மாணவர்கள் தான் அதிகமா அந்த பேருந்துக்குள்ள போய் கொண்டிருப்பார்கள். அந்த பாடசாலை மாணவர்களையும், அந்த ஆஃபீஸுக்கு போறவர்களையும், ஆசிரியர்களையும் அந்த இடங்களுக்கு போனதுக்கு பிறகு அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விடிய அதிகாலையில எழும்பி, குளிச்சு, வழிகிட்டு நல்லபடியா டிரெஸ் பண்ணிக்கொண்டு, ஆஃபீஸுக்கு போறவர்கள் நல்லா டிரெஸ் பண்ணிக்கொண்டு போவார்கள். அதேமாரி பாடசாலை மாணவர்களும் நல்லா டிரெஸ் பண்ணிக்கொண்டு அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி இருக்கும்போது, அவ்வளவு நெரிசலுக்குள்ள அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அந்த மனிதர்கள் எப்பவுமே வெயிலினுடைய வெப்பத்த விட, நாங்க ஒரு பேருந்துல போகும்போதோ, இல்லாட்டி நாங்க ஏதாவது ஒரு ஒரு பப்ளிக்கான இடத்துல, ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிட்டோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நெரிசலான இடத்துக்குள்ள மாட்டிக்கொண்டோம்னு சொன்னா, எங்கள்ல இருந்து வெளியாகக்கூடிய வெப்பம்ன்றது இருக்கு தானே, மனிதனுடைய வெப்பம் இருக்கு தானே, அந்த வெப்பம்ன்றது வெயில்ட வெப்பத்த விட மிக ஒரு மோசமான ஒரு வெப்பம். அத அனுபவிச்சாக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பஸ்ஸுக்குள்ள எல்லாம் நெரிசல்ல மாட்டிக்கொண்டிருக்கும்போது, அந்த வெப்பத்த உண்மையிலேயே தாங்க முடியாது. அதையும் தாண்டின அந்த வியர்வைன்றது, வியர்வை துர்நாற்றம்ன்றது யாராலுமே ஒரு ஸ்மெல் பண்ண முடியாத ஒரு விஷயம் தானே. அந்த மாதிரி அந்த நெரிசலுக்குள்ள அதிகாலையிலேயே அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி, அதுக்குள்ள நெறிப்பட்டு போய் பாடசாலையில போய் இறங்கினதுக்கு பிறகும், அலுவலகங்களுக்கு போய் இறங்கினதுக்கு பிறகும், அவங்களோட மனநிலை மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கோ, இல்லாட்டி அலுவலகங்களுக்கு போனவர்களுக்கு வேலை செய்றதுக்கோ, அந்த மனநிலை உருவாகுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா ஒரு
ஒரு ஏசி பஸ்ஸில ஒரு சில நிறுவனங்கள் அந்த நிறுவனத்தில வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்குன்னு சொல்லியே தனியா ஒரு ஏசி பஸ்ஸ வந்து ஹயர் பண்ணி, அதில அவர்கள நல்ல கம்ஃபர்டபுளா ஏத்தி கொண்டு போவார்கள். ஆனா, இந்த பொதுவான இந்த லைன் பஸ்ல ஏறி போகக்கூடிய இவர்களுடைய நிலைமைன்றது உண்மையிலேயே மிக மோசமானதா இருக்கும். அந்த காலையில போய் படிக்க முடியாம வேலை செய்ய முடியாத ஒரு மனநிலை தான் அவர்களுக்கு உருவாகக்கூடிய வழியில தான் கொழும்பினுடைய போக்குவரத்து இப்ப வரைக்குமே இருக்குது. அதே மாரி தான் யாழ்ப்பாணத்திலயும் சரி, காலியிலயும் சரி, கண்டியிலயும் சரி, எந்த மாவட்டத்திலயுமே இந்த நெரிசல்ன்றது பொதுவான ஒரு விடயமா தான் இருக்குது. இதுக்குள்ள இந்த நெரிசல்ன்ற பிரச்சனை மட்டும் இல்லாம, அதுக்குள்ள அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனைகள். பெண்கள்ன்னு சொன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். இலங்கைக்குள்ள 80% மேற்பட்ட பெண்கள், பொது போக்குவரத்த பயன்படுத்தக்கூடிய பெண்கள், தங்களோட வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த துஷ்பிரயோகம் என்ற பிரச்சனைய வந்து எதிர்கொண்டிருக்கிறார்கள். யாராவது கை வைக்கிறது இந்த மாரி பிரச்சனைகள் நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன் தானே. அந்த பிரச்சனைகள வந்து அவர்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த மாதிரி இன்னும் அதிகமான பிரச்சனைகள். அதே மாதிரி ஆண்கள் என்ற பக்கத்தில பார்க்க போனாலும், பொதுவான பக்கத்தில பார்க்க போனாலும் திருட்டுகள் நடக்கிறது. பிட் பாக்கெட் அடிக்கிறது, பணங்கள் திருடு போறது, அதே மாரி அவர்களுடைய உடைமைகள் காணாம போறது, இல்லாட்டி சில பிரச்சனைகள் உருவாகுறது. இந்த மாதிரியான நிறைய பாதுகாப்பு பிரச்சனைன்றது பொது போக்குவரத்துகள்ல அதிகமா இருக்குது. இது என்னடா நீ புதுசா சொல்லிக் கொண்டிருக்கிற? இது இலங்கையில மட்டும் இல்ல, இந்தியாலயும் இருக்குது. இந்த வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்ல, சனத்தொகை அதிகமா இருக்கிற நாடுகள்ல இருக்கிற ஒரு பிரச்சனை தானேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனைய இல்லாமாக்குறதுக்கான, முழுமையா இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வ ஏற்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான திட்டத்த ஜப்பான் அரசாங்கம் இலங்கைக்குள்ள கொண்டு வந்தார்கள். அது என்னன்றத பார்க்கிறதுக்கு முதல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப இலங்கைக்குள்ள மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பொது போக்குவரத்துகள்ல நடக்கக்கூடிய அபிவிருத்திகள் இருக்கு தானே, அந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள்ல ஒரு முக்கியமான விடயத்த இலங்கையினுடைய பொது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய எஸ்எல்டிபி இருக்கு தானே, இலங்கை போக்குவரத்து சபை. அந்த பேருந்துகள்ல புதிதா 450 பேருந்து சாரதிகளையும், டிரைவர்ஸையும் 300 பேருந்து நடத்துனர்கள், கண்டக்டர்ஸையும் நாங்க பணிகள்ல இணைச்சுக் கொள்ள போறோம். அந்த பணிகள்ல இணைத்துக் கொள்ளப்பட போற அந்த நடத்துனர்கள், சாரதிகள் 2 பேருக்குள்ளயும் அதிகமான பெண்களும் இருக்க போறார்கள் என்று சொல்லி ஒரு விடயத்த சொல்லியிருக்கிறார். அதாவது பெண் சாரதிகள், பெண் நடத்துனர்கள், டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் வந்து பெண்களா இருப்பார்கள்ன்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயத்த இப்ப வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுக்கான நேர்காணல்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கிறதாவும், அவர்களுக்கு வழங்கப்பட போற சீருடைகள், அவர்கள் போடப் போற உடுப்புன்றது வந்து இந்த விமானத்தினுடைய ஏர் ஹோஸ்டஸ் இருக்கணும் தானே, அவர்களுடைய அந்த லெவலுக்கான சீருடைகள் நாங்க அவர்களுக்கு வழங்கப் போறோம். அப்பதான் இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர எதிர்காலத்தில இந்த பணிகளுக்கும் அவர்கள் அதிகமா ஆர்வம் காட்டி உள்ள வருவார்கள். அதுக்காக நாங்க அந்த ஏர் ஹோஸ்டஸினுடைய அளவுக்கு நாங்க சீருடைகள தயார் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயத்த சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் வந்து பெரும்பாலும் சமூக ஊடகங்கள்ல மீம்ஸ்ல எல்லாம் போடுறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஒன்று பெண் சாரதிகள்ன்றது இலங்கைக்கு இதுதான் முதல் தடவை. அது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். பெண்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு, ஏன்டா இப்ப இது இந்தியாலயுமே இருக்குது. இலங்கைக்குள்ளேயும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படுறன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, பாதுகாப்புன்றது. அதையும் அவரே சொல்லியிருக்கிறார். முதலாவது நாங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள மேம்படுத்திட்டு தான், அடுத்த கட்டமா அவர்கள பணிகளுக்கு உள்ள கொண்டு வருவோம். முதல் கட்டமா இவர்கள் எங்க பணிகளுக்கு அமர்த்தப்பட போறார்கள்ன்னு சொன்னா, பெண்கள் டிரைவர்ஸாவும், கண்டக்டர்ஸாவும் எங்க வேலை செய்ய போறார்கள்ன்னு சொன்னா, கொழும்பு நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாடசாலை பேருந்துகள்ல முதல் கட்டமா அவர்கள் பணியமர்த்தப்பட போறார்கள். அதுக்கு பிறகு படிப்படியா எல்லா இடங்களையுமே பொது போக்குவரத்துகளையும் அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள்ன்னு சொல்லி ஒரு விடயத்த சொல்லியிருக்கிறார். இதுக்குள்ள அவர்களுக்கு வழங்கப்படுற சீருடை, அந்த பெண்களுக்கு வழங்கப்படுற சீருடை மட்டும் ஏர் ஹோஸ்டஸினுடைய அளவுக்கு இருந்தா மட்டும் போதாது. பேருந்துகளும் அந்த விமானத்தினுடைய அளவுக்கு இல்லாட்டியும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு புதிய பேருந்துகளாவும், பாதுகாப்பான பேருந்துகளாவும் இருக்கணும்ன்றது தான் சமூக ஊடகங்களையும் சரி, அதே மாரி நாங்களும் சொல்லக்கூடிய, முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய எஸ்எல்டிபி பஸ்ஸா இருந்தாலும் சரி, பிரைவேட் பஸ்ஸா இருந்தாலும் சரி, அதிகமான பேருந்துகள் உண்மையிலேயே மாற்றப்பட வேண்டிய பேருந்துகள் தான். புதிய பேருந்துகள் கொண்டு வரப்பட்டு, இந்த பேருந்துகள் அகற்றப்பட வேண்டிய பேருந்துகளா தான் ஒரு சில பேருந்துகள, ஒரு சிலன்றத விட அதிகமான பேருந்துகள நாங்க எல்லா இடத்துலயுமே பார்க்கிறோம். அதுல முதலாவது மாற்றம் கொண்டு வரப்படணும். அதுக்கு பிறகு தான் அடிப்படையான விடயங்கள மாற்றம் கொண்டு வரப்பட்டு தான், அதுக்கு பிறகு இந்த விடயங்கள் மாற்றப்படணும்ன்றதும் நாங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். நான்லாம் இந்தியால மும்பைல போய் பார்த்திருந்தேன். மும்பைல இருக்கக்கூடிய பொது பேருந்துகள் எல்லாமே, ரோட்ல போகக்கூடிய பஸ் எல்லாமே எலக்ட்ரிக் அண்ட் ஏசி பஸ். எல்லாமே மின்சாரத்தில பயணம் செய்யக்கூடியதும், அதே மாதிரி முழு பஸ்ஸுமே வந்து ஏசி பஸ்ஸா தான் இருக்குது. எல்லாம் நல்ல கம்ஃபர்டபுளான, நாங்க இந்தியாவினுடைய சனத்தொகை அதிகம்னு சொல்றோம். ஆனா இந்தியாவுக்குள்ள போகக்கூடிய பஸ்ஸில யாருமே பெரும்பாலும் இப்ப கொழும்புல இருக்கக்கூடிய மாதிரி நிண்டு போற மக்கள் பெரும்பாலும் கிடையாது. அது எல்லாமே எவ்வளவு நல்ல ஒரு விஷயம். அந்த பேருந்துகள் இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டா,
ஒன்று சூழல் மாசடைதலிருந்து எங்களோட நாட்டை வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். சூழல் மாசடைன்றதும் பெரிய பிரச்சனையா இப்போ போய்க்கொண்டிருக்குது. 2வது நெரிசலை அந்த வகையில கட்டுப்படுத்த முடியும். சௌகரியமான பயணத்தை வந்து பயணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஓகே, இப்ப அந்த ஜப்பான் அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட அந்த முக்கியமான தீர்வு என்னன்றத பார்க்கலாம். எல்ஆர்டி ப்ராஜெக்ட், லைட் ரெயில் டிரான்ஸ்போர்ட் என்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஜப்பான் அரசாங்கத்தால இலங்கைக்கு கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி காலத்துல 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியா பதவியேற்ற நேரத்துல இலங்கைக்கு ஒரு திட்டமா முன்வைக்கப்பட்டிருக்குது. அது எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த வீடியோல பார்க்குற இதுதான் அந்த திட்டம். ஒரு இலகு ரயில் பயண திட்டம். இலங்கையினுடைய முக்கியமான இடங்களுக்கு இலகுவா பயணம் செய்றதுக்காக மேம்பாலங்கள் அமைச்சு, அந்த மேம்பாலங்கள்ல பயணம் செய்யக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் மாதிரி, மெட்ரோ ரயில் மாதிரி இலங்கைக்குள்ள இலகு ரயில் திட்டத்த முக்கியமான நெரிசல் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல கொண்டு வரதுக்காக முன்வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த எல்ஆர்டி ப்ராஜெக்ட். 2021ஆம் ஆண்டு JICA ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷன் ஏஜென்சி என்ற அமைப்பால இலங்கைக்கு இந்த திட்டம் முன்வைக்கப்படுது. கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் பெறுமதியான திட்டமா சொல்லப்படுது. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு கடன் அடிப்படையில இலங்கையுடைய அரசாங்கத்துக்கு முன்வைக்கப்படுது. முன்வைக்கப்பட்ட நேரத்துல அந்த நேரத்துல ஜனாதிபதியா இருந்த கோட்டபாய ராஜபக்ச இருக்கார் தானே, அவர் என்ன செய்றாருன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்த எந்த ஒரு காரணமுமே இல்லாம, அடிப்படையா எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ எதுவுமே நடத்தாம, முழுமையா இந்த திட்டத்த ரத்து செய்றார். இது எங்களுக்கு வேணாம் என்று சொல்லி இந்த திட்டம் வந்து ஜப்பான் அரசாங்கத்தில ரத்து செய்யப்படுது. அது ரத்து செய்யப்பட்டதுக்கான காரணமா இன்னொன்று சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா, சைனாவினுடைய ஆதிக்கம் வந்து இலங்கைக்குள்ள அந்த நேரத்தில அரசாங்கத்துக்குள்ள அவர்களுடைய அழுத்தம் அதிகமா இருந்ததா சொல்லப்பட்டு, அவர்கள் சொன்னதால தான் இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதாகவும் ஒரு விடயம் பேசப்படுது. அது எவ்வளவுக்கு உண்மைன்றது தெரியல. அவர்களினுடைய பேச்ச கேட்டுக்கொண்டு கோட்டபாய ராஜபக்ச இப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்த முழுமையா ரத்து செஞ்சு விடுறார். அதனால கோவமடைஞ்ச ஜப்பான் அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இதோட சேர்த்து இலங்கைக்குள்ள இருந்த ஒரு 11 திட்டங்கள, அவர்கள் கொண்டு வர இருந்த 11 திட்டங்கள முழுமையா ரத்து செஞ்சு விட்டார்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் தானே, இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பாலான முதலீடுகள்ன்றது பெரும்பாலும் வெளிநாட்டு முதலீடுகள் தான். ஜப்பானினுடைய, சைனாட, இந்தியாட, அமெரிக்காட இந்த முதலீடுகள் தான் எங்க நாட்டுக்குள்ள அதிகமா இருக்குது. அதுக்குள்ள அவர்கள் கொண்டு வந்த ஒரு 11 முதலீடுகள முழுமையா ரத்து செஞ்சு விட்டார்கள். அதுக்கு பிறகு கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியிலிருந்து கவிழ்க்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா பதவியேற்றதுக்கு பிறகு திரும்பவும் அவர் டோக்கியோவுக்கு பயணம் செய்யும்போது ரணில் விக்ரமசிங்க தான் திரும்ப போய் அதுக்காக மன்னிப்பு கேட்டு, ஜப்பான் அரசாங்கத்திட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த திட்டத்தை இலங்கைக்குள்ள கொண்டு வர சொல்லி அந்த 11 திட்டங்களும் கொண்டு வரப்பட்டது. நாங்க திரும்ப ஆரம்பிக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா இந்த எல்ஆர்டி ப்ராஜெக்ட் மட்டும் இப்ப வரைக்கும் உறுதி செய்யப்படல. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்திலேயும், கடந்த காலத்துல ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்திலேயும் அதிகமா கேட்கப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த எல்ஆர்டி ப்ராஜெக்ட் வருமா இல்லையான்றது. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்திலேயும் மே மாதம் கூட ஒரு முக்கியமான கேள்வி வந்து ஊடகவியலாளர்களால எழுப்பப்பட்டது. அந்த நேரத்திலேயும் இந்த திட்டம் ஒரு கேள்விக்குறியா தான் இப்ப வரைக்குமே போய்க்கொண்டிருக்குது. அது வருமா இல்லையான்றது எங்களால உறுதியா சொல்ல முடியாதுன்ற மாரி. ஜப்பானும் அப்படிதான் சொல்லியிருக்கிறார்கள். நீங்க இப்படி ரத்து பண்ணிறீங்க. அவர்களுக்கு கோவம் இருக்கும் தானே. ஒரு முதலீட்டா ஒரு உதவியா கொண்டு வரும்போது, அது இல்லை என்று சொன்னா, அவர்களுக்கு கோவம் பாரது வழமையான ஒரு விஷயம் தானே. ஈகோ பிரச்சனைன்றது இருக்கும் தானே. அதுல வந்து இப்போ வரைக்குமே ஒரு இழுபறி நிலைமையில தான் இந்த ஒரு நல்ல திட்டம் போய்க்கொண்டிருக்குது. உண்மையிலேயே இது கொண்டு வரப்பட்டிருந்தா, கொழும்பினுடைய முக்கால்வாசியான கிட்டத்தட்ட ஒரு 90% நெரிசல இது கட்டுப்படுத்தியிருக்கும். இந்த பொது போக்குவரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைய. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சௌகரியமா எல்லாருமே பயணமும் செய்திருப்பார்கள். ஸோ இந்த புதிய அரசாங்கம், இப்ப இந்த பொது போக்குவரத்துகள் அதிகமான அபிவிருத்திகள செஞ்சு கொண்டிருக்கிற இந்த புதிய அரசாங்கம், இப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் ஜப்பானுக்கு பயணம் செய்ய போறார் என்று சொல்லியும் ஒரு விடயம் பேசப்படுது. அவர் ஜப்பான் போகும்போது திரும்பவும் ஒருக்கா இந்த திட்டத்த, வேற எந்த திட்டமும் எல்லா திட்டங்களுமே வரத்தான் போடும். ஆனா அத விட முக்கியமா இந்த பொது போக்குவரத்துல இந்த எல்ஆர்டி ப்ராஜெக்ட்ட திரும்பவும் போய் கதைச்சு, இலங்கைக்கு அத கொண்டு வருவாரா இருந்தா, உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு வெற்றியா, பொது போக்குவரத்தினுடைய அபிவிருத்திகள்ல ஒரு முக்கியமான வெற்றியா, ரூ. 40,000 கோடி பெறுமதியான ப்ராஜெக்ட்டா தான் இந்த ப்ராஜெக்ட் சொல்லப்படுது. சாதாரணமான திட்டமெல்லாம் கிடையாது. $1.5 பில்லியன் பெறுமதியான திட்டமா சொல்லப்படுது. ஸோ திரும்பவும் கொண்டு வரப்படுமா இருந்தா, உண்மையிலேயே இலங்கைக்கு ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தியா, இது ரயில் ப்ராஜெக்ட்டோட மட்டுமே இல்லாம, இன்னும் அதிகமான விடயங்கள் இதுக்கு பின்னால நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்றத. 2035ஆம் ஆண்டு ஆகும்போது இலங்கைய வேற விதமா பார்க்கலாம்னு சொல்லியும், இந்த புதிய அரசாங்கம் அடிக்கடி சொல்றதையும் எங்களால பார்க்கக்கூடிய மாரி இருக்குது. எல்லாமே என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கட்டாயமா மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம்ன்றபடியே தான் இந்த விடயத்த இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத தாராளமா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி வேற ஏதாவது விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும், அத ரெண்டத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அத பத்தின வீடியோஸையும் அடுத்தடுத்ததா நான் கட்டாயமா அப்டேட் பண்றேன். இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்ப நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸா வரும்.
ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.